ஹாய், டியூஸ்டே மார்னிங் காலையில் எந்திரிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இங்கே பயங்கரமாக குளிருது. பெங்களூரில் டிசம்பர் மாதிரி இருக்குது. ஸோ அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பச்சைப்பயிறு தோசை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பச்சைப்பயிறு வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். ஸோ பச்சைப்பயிறு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அண்ட் கொத்தமல்லி, உப்பு எல்லாத்தையும் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு தோசை ஊற்றினோன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். ஸோ தோசை ஊற்றி தேங்காய் சட்னி வச்சு அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டேன். லஞ்சுக்கு வந்துட்டு சாதம், பனவரகு சாதம், சுண்டக்காய் காரக்குழம்பு, பூசணிக்காய் பொரியல் அண்ட் ஆம்லேட் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பூசணிக்காய் பொரியலுக்கு வந்து மீடியம் சைஸில் பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுட்டு தாளிக்கிறதுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, பூண்டு, கடலைப்பருப்பு அண்ட் காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து பூசணிக்காவும் போட்டு வதக்கிட்டு தண்ணி தெளிச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டேன். தண்ணி தெளித்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சோம் அப்படின்னா குழையாமல் உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்கும். பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். ஹாப்பி லிவிங்.